நம்ம காலேஜோட கலக்கலே போயிடுச்சுடா. ஏன்டா பாஸ்கர், என்னாச்சு? இல்லடா, நாம வந்து எப்பயுமே காலேஜ் ரூமுக்கு போகாம நம்ம மரத்தடியிலேயே கிளாஸ் ரூம் முடிஞ்சு போயிடுதுடா. ஏய், காலேஜுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லடா. ஏதோ ஒரு ஃபிகரு நல்ல ஃபிகரா இருந்தா அங்க பக்கம் எட்டி பார்ப்போம். எல்லாம் மொக்க ஃபிகராக்குது. ஆனா ஒரே ஒரு ஃபிகரு ஊருக்குள்ள இல்ல காலேஜுக்குள்ள நல்லா சூப்பரா ஒருத்தி இருக்கிறா சொன்னாங்க. தூள் ஃபிகரா? யாரடா சொல்ற? ஏய், அவளை தெரியாதாடா உனக்கு? அவ பேர் வாணி. ஃபைனல் இயர் தான்டா படிக்கிறா. வாணி பேரு நல்லா தான்டா இருக்கு. ஏய், பேரு மட்டுமல்லடா, பேருக்கு ஏத்த மாதிரி ஆளும் டக்கரா இருப்பா. ஏண்டா இத்தனை நாளா என் கண்ணிலேயே படலையாடா? நம்ம கிளாஸ் ரூமுக்கு போனாதான்டா எல்லாம் தெரியும். ஏ பாஸ்கர், அவ கொஞ்சம் பந்தா பார்ட்டிடா. அரேபியன் குதிரை துட்டுள்ள பார்ட்டி. துட்டு பார்ட்டியா தூள் பார்ட்டியா? நமக்கு மசிவாலா அதை பாருடா. கொஞ்சம் கஷ்டம் தான்டா பாஸ்கர். போடா, கஷ்டத்தை பார்த்தா சாதிக்க முடியாதுடா. நாம நினைச்சது கிடைக்கணும், அதை அனுபவிக்கணும்னா முயற்சி வேணுங்கன்னு. முயற்சி தானா வந்தா ருசிக்காதுடா. அந்த விஷயத்துல நீ பாஸ் தான்டா. எங்களால தான் பாஸ் பண்ண முடியல. அந்த கலையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த இயருக்குள்ள நாங்களும் கத்துக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம். அது ஒரு தனி கலைடா. ஆயக்கலைகள் 64ல இதுவும் ஒண்ணுடா. அவ்வளவு சீக்கிரம் உங்களால கத்துக்க முடியாதுடா. டேய், இந்த பார்ட்டி கொஞ்சம் மோசமான பார்ட்டி. அதுவும் அவன் கூட எப்போ ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கிறானே, அவன் பேரு அரவிந்த். அவன் தான் அவளுக்கு எல்லாமே. ஓ, அதுதான் பாட்டு எகுறுதா? பார்க்கலாம். முதல்ல அவனா இல்ல இந்த பாஸ்கரானு மனசு வச்சுட்ட மார்க்கம் உண்டு. ஒருத்தருந்து பாடுறா இந்த பாஸ்கர் யாருன்னு பார்த்துடா. பார்ட்டி ரொம்ப மோசமான பார்ட்டி. அப்ப சிக்கல் வரப்போகுது. வா போலாம். கஷ்டத்தை பார்த்தா சாதிக்க முடியாதுடா. எப்படியோ பாஸ்கர், விஷயத்தை உன் காதல போட்டுட்டேன். நீயாச்சு அவளாச்சு, வா போலாம்.